ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இது இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே இதில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஹீ, ஷீ, இட் இது மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். இதுக்கு பக்கத்தில் வர வேர்பு கூட எஸ்ஸோ இல்லாட்டி இஎஸ்ஓ சேர்ந்து வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஞ்சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் என் விண்ணப்பத்தை அனுப்புகிறேன். அதுக்கு இங்கிலீஷில் ஐ சென்ட் மை அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு நான் வாழைப்பழம் சாப்பிடுகிறேன். அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஐ ஈட் பனானா. ஐ ஈட் பனானா. ஈஸி தான். ஐ ஈட் பனானா. நான் ஒரு பாடல் பாடுகிறேன். இது ஈஸி சென்டென்ஸ் தாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 2 3 ட்ரை பண்ணிங்களா? ஐ சிங் அ சாங். ஐ சிங் அ சாங். சொல்லுங்கள். ஐ சிங் அ சாங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் உடற்பயிற்சி செய்கிறேன். நான் உடற்பயிற்சி செய்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத யோசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு இங்கிலீஷில் ஐ டூ எக்ஸசைஸ். ஐ டூ எக்ஸசைஸ். ஐ டூ எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் செய்தித்தாளை படிக்கிறேன். என்னப்பா ஃபோனு கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிற, என்ன தான் பண்ணிகிட்ருக்க நீனு அப்படி கேட்டாக்கா அதுக்கு சொல்லுவாங்க, நான் செய்தித்தாள் படிச்சுட்டு இருந்தேன், நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவாங்கள்ல. அதுக்கு ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட்டு, தினமும் காலை 6 மணிக்கு எழுந்து விடுவார். அவர் டெய்லியும் காலைல 6 மணிக்கு எழுந்துடுவார்ப்பா, நாம் தான் லேட்டு அப்படின்னு சொல்லுவோம். தினமும் காலை 6 மணிக்கு எழுந்து விடுவார். அதுக்கு இங்கிலீஷில் ஹி கெட்ஸ் அப் அட் 6 o'clock எவ்ரி மார்னிங். இங்கே கெட்ஸுக்கு பதிலாக வேக்ஸ் அப்படின்னு வரலாம். ஹீ, ஷீ, இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால கெட்டு கூட எஸ் சேர்ந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். எல்லா உணவுகளையும் அவர் நன்றாக சமைப்பார். அவர் எல்லா சாப்பாடுமே நல்லா சமைப்பாருப்பா, நம்மளை தான் குறை சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க லேடிஸ்லாம். அதுக்கு இங்கிலீஷில் ஹி குக்ஸ் வெல் ஆல் டிஷ்ஷஸ். எங்கேயுமே குக்கு கூட எஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஏன்னா அது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ வர்றதுனால தான். ஹீ குக்ஸ் வெல் ஆல் டிஷ். அவர் தனது நண்பர்களுடன் வருகிறார். அவர் அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்துட்டுருக்காருப்பா அப்படி சொல்லுவாங்கள்ல. அதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஹி கம்ஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயுமே நீங்கள் நோட் பண்ணணும், கம் கூட எஸ் சேர்ந்து வந்திருக்கு. அதாவது வேர்ப் ப்ளஸ் எஸ். ஹீக்கு பக்கத்தில் இருக்கிற வேர்ப் கூட எஸ் சேர்ந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸு, அவன் கல்லூரிக்கு செல்கிறான். அவன் காலேஜுக்கு போகிறான். அவன் ஸ்கூல்லாம் முடிச்சாச்சு, அவன் காலேஜுக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு நம்ம சிம்பிளாக நம்ம ரிலேஷனில் பேசிகிட்டு இருப்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஹி கோஸ் டு காலேஜ். ஹி கோஸ் டு காலேஜ். வேர்ப் கூட இஎஸ் சேர்ந்து வந்திருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர் தந்தையை போலவே இருக்கிறார். அந்த பையன் பார்க்குறதுக்கு அவங்க அப்பா போலவே இருக்கான். அப்படியே அச்சு அசல் அவங்க அப்பா உரிச்சு வச்சுருக்கிறான் அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு இங்கிலீஷில் ஹீ லுக்ஸ் லைக் ஹிஸ் ஃபாதர். ஹீ லுக்ஸ் லைக் ஹிஸ் ஃபாதர். எங்கூட சேர்ந்து நீங்களுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஹீ லுக்ஸ் லைக் ஹிஸ் ஃபாதர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவள் நீண்ட நேரம் அழுகிறாள். அவள் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னு கொஞ்சம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஷி க்ரைஸ் ஃபார் அ லாங் டைம். ஷி க்ரைஸ் ஃபார் அ லாங் டைம். ஷி க்ரைஸ் ஃபார் அ லாங் டைம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவள் தன் மகளை பற்றி நினைக்கிறாள். என்னப்பா அவங்க ஏதோ ஒரே இடத்துல பார்த்தும் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் நம்ம கேட்போம். அதான், அவள் தன் மகளை பற்றி நினைக்கிறாள். அதுக்கு இங்கிலீஷில் ஷி திங்க்ஸ் அபவுட் ஹர் டாட்டர். She thinks about her daughter. She thinks about her daughter.
அவள் புது ஆடை அணிந்திருக்கிறாள். அவள் புது ட்ரெஸ் போட்டிருக்கா பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார பேசிகிட்டு இருக்கும்போது. அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். She wears new dress. She wears new dress. நீங்கள் சொல்லுங்கள். She wears new dress. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் வீட்டு பாடம் எழுதுகிறாள். அவளுடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சிட்ருக்கா. அவளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அவள் வீட்டு பாடம் செய்கிறாள், எழுதுகிறாள். இது எல்லாமே அதுக்கு இங்கிலீஷில் she writes her homework. She writes her homework. She writes her homework. நெக்ஸ்ட்டு அவள் மொபைலை பார்க்கிறாள். அதான் நம்ம மொபைல்லாம் பார்க்குறாங்க. அவள் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கா, பார்க்கக்கூடாது, ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படிலாம் நம்ம எதோ பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம சொல்கிறத குழந்தைங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அது she watches mobile. She watches mobile. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். கதவு அதிக சத்தம் எழுப்புகிறது. நம்ம திறக்கும் போதும் சாத்தும் போதும் கதவு நல்லா அதிகமாக சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி நம்ம சொல்கிறது? கதவு அதிக சத்தம் எழுப்புகிறது. அதுக்கு டோர் மேக்ஸ் மோர் நாய்ஸ். டோர் மேக்ஸ் மோர் நாய்ஸ். டோர் மேக்ஸ் மோர் நாய்ஸ். நெக்ஸ்ட்டு இது நன்றாக வேலை செய்கிறது. முன்னாடி தான் வேலை செய்யலை, இப்போ நல்லா தான் வேலை செய்யுது, எதுவும் மாற்ற வேணாம், புதுசாக எதுவும் வாங்க வேணாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் இட் ஒர்க்ஸ் வெல். இட் ஒர்க்ஸ் வெல். ஹீ ஷீ இட்டுக்கு பக்கத்தில் வர வேர்ப்ஸ் கூட எஸ் சேர்ந்து வரும்னு சொன்னேன், அதனால் ஒர்க்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பசு நமக்கு பால் தருகிறது. பசு நமக்கு பால் தருகிறது. அதுக்கு என்னங்க இங்கிலீஷில் வரும்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். இட்டுக்கு பதிலாக நான் லிவிங் திங்ஸு, பேர்ட்ஸு, அனிமல்ஸு அப்படி வந்தாலுமே பக்கத்தில் இருக்கிற வேர்ப் கூட எஸ் சேர்ந்து தான் வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். கிளி என்னுடன் பேசுகிறது. கிளி என்னுடன் பேசுகிறது. அது எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? இதையும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. Parrot speaks with me. Parrot speaks with me. Parrot speaks with me. நெக்ஸ்ட்டு பைக் அதிக மைலேஜ் கொடுக்கிறது. இந்த பைக்கு நல்லா மைலேஜ் கொடுக்குதுங்க அப்படி நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பைக் gives more mileage. பைக் gives more mileage. இது எல்லாமே he she it பக்கத்தில் வர வேர்ப் கூட எஸ் சேர்ந்து வரும்ன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் பால் பாயிண்ட் பேனாவை பயன்படுத்துகிறோம். நாங்கள் இங்கு பென்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே நார்மலாக நம்ம இப்போ அப்படியே நடக்கிறத பேசுகிறோம். அதுக்கு தான் அது ப்ரெசன்ட் டென்ஸு. அதுக்கு வி யூஸ் பால் பாயிண்ட் பென். வி யூஸ் பால் பாயிண்ட் பென். வி யூஸ் பால் பாயிண்ட் பென். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒன்றாக நடனமாட விரும்புகிறோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிரின்ஸிபல்ட்டியோ இல்லை நம்ம டான்ஸ் மாஸ்டர்கிட்டையோ. நம்ம அதுக்கு இங்கிலீஷில் we like to dance together. we like to dance together. ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. we like to dance together. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஏரியில் நீந்துகிறோம். என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க? அங்கே ஏதோ தண்ணியில் விளாண்டுட்ருக்கீங்களா? என்னப்பா அப்படின்னா நாங்கள் ஏரியில் நீந்துகிறோம் இப்படிலாம் நம்ம பதில் சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் we swim in the lake. we swim in the lake. லேக்குனா ஏரி. we swim in the lake. நெக்ஸ்ட்டு வாயிலுக்குள் காரை நிறுத்துகிறோம். காரை எங்கேப்பா நிறுத்துனீங்க? காரையே காணோம் அப்படிலாம் பெரியவங்க கேட்பாங்க பார்க்காம. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் கேட்டுக்குள்ளார தாங்க நிறுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு we park the car inside the gate. we park the car inside the gate. நெக்ஸ்ட்டு நாங்கள் இருவரும் அந்த சிவப்பு நிற புடவையை தேர்வு செய்கிறோம். நாங்கள் அந்த ரெட் கலர் சாரியை தான் 2 பேருமே சேர்ந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும்? ட்ரை பண்ணுங்கள். we both choose that red saree. we both choose that red saree. சொல்லுங்கள். we both choose that
ரெட் சாரி. நெக்ஸ்ட்டு நீ உன் கடமையை செய். நீ உன் கடமையை செய். நீ உன் வேலையை பாரு ஃபஸ்ட்டு அப்படி நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? யூ டூ யோர் டியூட்டி. யூ டூ யோர் டியூட்டி. சொல்லுங்கள். யூ டூ யோர் டியூட்டி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் தினமும் நடங்க. நீங்கள் கொஞ்சம் டெய்லி வாக்கிங் போங்க, அப்போ தான் உங்கள் உடம்புக்கு நல்லது அப்படி நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக பேசும்போது. அதுக்கு இங்கிலீஷில் யூ வாக் எவ்ரி டே. யூ வாக் எவ்ரி டே. யூ வாக் எவ்ரி டே. நெக்ஸ்ட்டு இந்த வாரம் முடிக்க முயற்சி செய்யுங்கள். ஆஃபீஸில் சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்டை இந்த வாரமே முடிக்கிறதுக்கு பாருங்கள், ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க கேட்பாங்க அப்படி நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு யூ ட்ரை டு ஃபினிஷ் திஸ் வீக். யூ ட்ரை டு ஃபினிஷ் திஸ் வீக். யூ ட்ரை டு ஃபினிஷ் திஸ் வீக். நெக்ஸ்ட்டு அலுவலகத்தை மாற்ற முடிவு செய்யுங்கள். எவ்வளோ நாளைக்கு தான் இதே ஆஃபீஸில் வேலை செய்வீங்க? வேறு ஆஃபீஸ் மாற்றுறதுக்கு பாருங்கள், நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் அதை பற்றி அப்படி சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் யூ டிசைட் டு சேஞ்ச் ஆஃபீஸ். யூ டிசைட் டு சேஞ்ச் ஆஃபீஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். யூ டிசைட் டு சேஞ்ச் ஆஃபீஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் அவருடன் ஆங்கிலத்தில் உரையாடுங்கள். நீ அவரோட இங்கிலீஷில் பேச பார்க்கலாம், பேசு நின்று, அப்போ தான் உனக்கு வரும் அப்படிலாம் நம்ம சொல்வோம். அதுக்கு இங்கிலீஷில் பயந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, யூ கான்வர்ஸ் வித் தம் இன் இங்கிலீஷ். யூ கான்வர்ஸ் வித் தம் இன் இங்கிலீஷ். சொல்லுங்கள். யூ கான்வர்ஸ் வித் தம் இன் இங்கிலீஷ். அவர்கள் தங்கள் சொத்துக்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அவங்க சொத்துக்களை எடுத்துக்கிறாங்களாம்ப்பா, அவங்களோடது தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படி நம்ம வீட்டில் வந்து சொல்லுவோம். பயங்கரமாக சண்டை போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு இங்கிலீஷில் they take their properties. they take their properties. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ்லாம் பார்த்து சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் they work very hard. they work very hard. ஒர்க் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ஒர்க். தே ஒர்க் வெரி ஹார்ட். நெக்ஸ்ட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள். அவங்க ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா, என்னன்னு போய் பாருங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் தே ஃபைட் ஈச் அதர். தே ஃபைட் ஈச் அதர். எங்களோடவே சேர்ந்து நீங்களுமே சொல்லலாம். தே ஃபைட் ஈச் அதர். நெக்ஸ்ட்டு அவர்கள் புதிய கட்டிடம் கட்டுகிறார்கள். அவங்க புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறாங்க, நம்ம ஒரு நாள் போய் பார்க்கலாம், ஓகேவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் தே பில்ட் அ நியூ பில்டிங். தே பில்ட் அ நியூ பில்டிங். ஏவை ஏ அப்படின்னு சொல்லாமல் அ. த பில்ட் அ நியூ பில்டிங். நெக்ஸ்ட்டு அவர்கள் மிகவும் வருத்தத்தில் இருப்பதாக தெரிகிறது. அவங்கள பார்க்கவே ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப வருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னன்னு போய் பாருங்கள், யாராச்சும் ஒருத்தவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் தே சீம் டு பி வெரி அப்செட். தே சீம் டு பி வெரி அப்செட். தே சீம் டு பி வெரி அப்செட். அவ்வளோதாங்க. எல்லாருமே வீட்டில் பேசி பழகணும், ஓகேவா? வீட்டில் நல்லா ட்ரெயின் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வரும். ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.